ஹலோ கைஸ், வழக்கம் போல ஜோன் சரி வேலைக்கு வந்துட்டான். எனக்கு பிடிக்காத ஒரு எனிமி திடீர்னு என் முன்னாடி வந்துட்டான். நான் 2 க்ளோவால் போட்டு இருந்த ஒருத்தனை தூக்கி விட்டேன். காயின் அதிகமாக தான் இருக்குது. பட் நம்ம டீம்மேட் சட்டுன்னு யாரும் சாக மாட்டேங்கிறாங்க. ஜோனோட டாமினன்ஸில் நாம செத்துட்டோம். நாம இல்லாமல் இதுக்கு மேலே நம்ம டீம்மேட்டை கண்டினியூ பண்ணி இந்த மேட்ச்சில் போய் அடிக்க முடியுமா? லாஸ்ட் ஜோனில் லாஸ்ட் ஃபைட் போயிட்டு இருக்கு. நம்ம ஜார்ஜ் பாம் மண்டையில் தட்டி கீழே படுக்க போட்டாங்க. 3 பேரில் ஒரு ஆளை விட்டு பாக்கி இருக்கிறது கோட் ப்ளஸ் தண்டர் மட்டும்தான். இந்த ஒரு லாஸ்ட் ஜோனில் இவங்க 2 பேரால் நின்று போய் அடிக்க முடியுமா? நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க இந்த வீடியோக்கு. இவர் தான் கோட், நம்ம டீமோட லீடர். திடீர்னு உள்ள போனோட ஒரு எனிமி வந்து அவனை டேமேஜ் கொடுத்து ஒரு ஸ்கில்லை போட்டு டாக் பண்ணிட்டார். இதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. லாஸ்ட் ஜோனில் நம்மளை எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாம் கொடுக்குறதே இவர் தான். எப்பயுமே வித்த கட்டத்தில் இவரோட ஸ்பெஷலிஸ்ட். இவருக்கு சப்போர்ட்டா பிஜிஎம் தண்டரும் சேர்ந்து ஆடிட்டு இருக்காரு. 2 பேரும் இந்த மேட்ச் நின்று நம்மளுக்கு போய் அடிச்சு கொடுப்பாங்க. அளவில் 2v2 சுச்சுவேஷன் கோட்டுக்கு தோணியா தண்டரும் இழுத்து பிடிச்சி முடிஞ்ச அளவுக்கு ஒரு டீம் வைப் அவுட் பண்ணிட்டுன்னா ஒரே ஒருத்த மட்டும் சோலாவா இருக்கான். இந்த பையன் திடீர்னு நம்மளுக்கு வெற்றி கிடைச்சிச்சு நினைச்சிட்டான். அதான் அந்த அமௌண்ட். ஆனால் தெரில என்ன ஒருத்த மிச்சம் இருக்கான். நீ ஒருத்தனை மட்டும் முடிச்சிட்டா கண்டிப்பாக நம்மளுக்கு போய் 2v1 சுச்சுவேஷன் தான். 2 பேர் சேர்ந்து அடிச்சு முடிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஃபைனலி பிஜிஎம் தண்ட் ப்ளஸ் கோட்டோட சேர்ந்து ஒரு போயா மரணமான போயா கிடைச்சிச்சு கைஸ் நம்மளுக்கு.